பிரசங்கி 12:1, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம். வாலிப காலத்தில் ஆண்டவரை தேடுறது, ஜெபிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, பைபிளை வாசிக்கிறது, கால் ஊர் சுத்தாமல் இருக்கிறது அவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி வாலிபர்கள் கெட்டு அழிகின்றனர். சிற்றின்பங்களை பேரின்பங்களாய் கருதி பெரியவர்களையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மதிக்காதபடி, படிக்காதபடி, ஒரு ஒழுங்கும் இல்லாதபடி, எதை குறித்து கவலைப்படாதபடி மாயைகளை தேடி திரிகின்றனர். ஆனால் ஒரு சில வாலிபர்கள் கர்த்தருக்கு பயந்து ஒழுங்காக படிக்கின்றனர், எல்லாரையும் மதிக்கின்றனர். அவர்கள் எதிர்காலத்தை குறித்து திட்டமிட்டு நல்ல வேலைக்கு போகிறாங்க. படித்து முடித்த காலம் வருகிற பொழுது இது மாதிரி ஊர் சுற்றினவங்கெல்லாம் வாழ்க்கையில் சீரழிவதை காண்கிறோம். வாழ்க்கை அவர்களுக்கு கசப்பாகி அடுத்த 30-50 வருடங்கள் திருத்தருவாய் அவர்கள் அலைகின்றனர். ஆனால் படித்து வேலைக்கு சென்றவர்களுக்கோ எல்லா இடங்களிலும் மரியாதை பெற்றவர்கள் அவ்வளவு பெருமைப்படுகின்றனர். சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கின்றனர். வாலிபர்களே, வாலிப காலத்தில் கவனமாக இருங்கள். சீக்கிரத்தில் கடந்து போகின்ற இந்த வாலிப காலத்தில் கிறிஸ்துவை நினையுங்கள். அப்பொழுது அடுத்த 30-40 வருடம் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வீர்கள்.